ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆங்கில கம்பெனி ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் என்னன்னு பார்க்க போறோம். அதுல பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேய மைசூர் போர் அப்படிங்கிறது. இது பார்த்தீங்கன்னா 1767ல இருந்து 1799 இந்த வருஷம் வரைக்கும் நடக்கும். இந்த ஆங்கிலேய மைசூர் போர் மொத்தம் 4 பிரிவுகளா நடக்கும். 4 கட்டங்களா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல முதல் 2 ஆங்கில மைசூர் போர் பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். ஓகே. இந்த முதல் ஆங்கில மைசூர் போர் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த மைசூர் அந்த இடத்த பத்தி பாத்துக்கலாம். மைசூர் அப்படிங்கிறது விஜயநகர பேரரசோட ஆட்சியின் கீழே இருந்த ஒரு இடம். அத விஜயநகர பேரரசு ஆட்சி செஞ்சு வந்தாங்க 1565 வரைக்கும். 1565 நமக்கு தெரியும். இந்த தலைக்கோட்டை போர் அந்த மாதிரி வரும். அதனால விஜயநகர பேரரசு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிரும். அப்போ யார் ஆட்சிக்கு வருவான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உடையார் வம்சம் தான் ஆட்சிக்கு வருவாங்க. அதுல அந்த காலகட்டத்துல ஆட்சி பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜா உடையார் அப்படிங்கிறவர் தான். அவர் செஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் 1610ல தலைநகரத்தை வந்துட்டு மைசூர்ல இருந்து ஸ்ரீரங்கப்பட்டணத்துக்கு மாத்திடுவாரு. அவர்கிட்ட வந்துட்டு அமைச்சரா இருந்தவர் தான் இந்த ஹைதர் அலி அப்படிங்கிறவரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா ரொம்ப வீரதீரமா இருப்பாரு. அதுக்கு முன்னாடி ஹைதரோட அப்பாவும் அங்கதான் வேலை பார்த்திருப்பாரு. அவர் பேர் என்ன ஃபதே முகமது அப்படிங்கிறவரு. இப்போ என்னன்னா ஹைதர் அலியை வந்துட்டு மராத்தியர் பிடியிலிருந்து சில மைசூர் பகுதிகளை மீட்டனால அவருக்கு வந்து ஒரு பட்டம் கொடுத்திருப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபதே ஹைதர் பகதூர் அப்படிங்கிறது. அதுக்கு என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா வீர வெற்றி சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அதுக்கான பொருள். இப்ப ஹைதர் அலி தான் வந்துட்டு ஒரு 1761 அந்த காலகட்டத்துல என்ன ஆவாருன்னா மைசூரோட ஆட்சியை பிடிச்சிருவாரு. சோ மைசூரோட உண்மையான ஆட்சியாளரா 1761 அந்த வருஷத்துல எல்லாம் ஹைதர் அலி வந்துருவாரு. இவர் என்ன ஒரு இவர் பொறுத்தவரைக்கும் என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இவர் வந்து பிரெஞ்சுக்காரங்கள்ட்ட ரொம்ப நட்பா இருப்பாரு. இதுதான் வந்து முதல் ஆங்கில மைசூர் போர் நடக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமா இருக்கும். ஹைதர் அலி வந்து பிரெஞ்சுக்காரங்கள்ட்ட வந்து ரொம்ப விசுவாசமா இருந்தனால அது ஆங்கிலேயருக்கு பிடிக்காது. அதனால முதல் ஆங்கில மைசூர் போர் வந்து பாத்தீங்கன்னா ஹைதர் அலிக்கும் ஆங்கிலேயருக்கும் நடுவுல நடக்கும். எந்த இடத்துலன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல நடக்கும். மதராஸ் மாகாணத்துல நடக்கும். எந்த வருஷம்னு பாத்தீங்கன்னா 1767ல நடக்கும். ஓகேவா? இது வந்துட்டு ஏதோ ஒரு சமரசமா வந்து போயிருவாங்க. ஃபைட் நடக்கும். பட் வந்து சமரசமா போயிருவாங்க. அப்ப வந்து ஒரு உடன்படிக்கை போடுவாங்க. அது எந்த உடன்படிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, மதராஸ் உடன்படிக்கை. எந்த இடத்துல நடந்துச்சோ அது பேர் தான் உடன்படிக்கை வரும். ஸோ மதராஸ் உடன்படிக்கையில போடுவாங்க. எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா, 1769. 67ல போர் ஸ்டார்ட் ஆகுது. 69ல வந்து உடன்படிக்கை போட்டுடுறாங்க. அது மதராஸ் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கைப்படி என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிற நாடுகள் வந்து தாக்குதல் பண்ணாங்கன்னா, ஒருவருக்கு ஒருவர் உதவி செஞ்சுக்கணும். ஆங்கிலேயர் வந்து ஹைதர் அலிக்கும், ஹைதர் வந்து ஆங்கிலேயர்களுக்கும் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடன்படிக்கைப்படி ஒரு முடிவு எடுத்துருவாங்க. இதுதான் வந்து முதல் ஆங்கில மைசூர் போர் அப்படிங்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா 2ஆம் ஆங்கில மைசூர் போர். இது எந்த காலகட்டத்தில் நடக்கும் பாத்தீங்கன்னா 1780ல இருந்து 1784 அந்த 4 வருஷத்துக்குள்ள நடக்கும். இதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மதராஸோட உடன்படிக்கை வந்து பிரிட்டிஷர் வந்து நடக்க மாட்டாங்க. ஆக்சுவலா அப்ப வந்து ஹைதர் அலிக்கு ஒரு ப்ராப்ளம் வரும். ஆனா அப்ப வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இந்த பிரிட்டிஷ். அதனால வந்து இந்த 2ஆம் ஆங்கில மைசூர் போர் வந்து நடக்கும். இது யாருக்கு யாருக்கும் நல்லா பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஹைதர் அலிக்கும் அயர்கூட் இருக்காருல்ல பிரிட்டிஷோட தளபதியா இருக்கக்கூடிய சார் அயர்கூட் அவங்க 2 பேத்துக்கும் நடுவில் நடக்கும். எந்த இடம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பரங்கிப்பேட்டை. ஆங்கிலேயர்கள் அந்த இடத்த என்னன்னு சொல்லுவாங்கன்னா போர்ட்டோ நோவான்னு சொல்லுவாங்க. அந்த பரங்கிப்பேட்டை. அது எந்த வருஷத்துல நடக்கும்னு பாத்தீங்கன்னா 1781ல நடக்கும். 1781ல நடக்கும். ஓகேவா? இதுல யார் வெற்றி பெறுவான்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து ஜெயிச்சிருவாங்க. 1782ல வந்து ஹைதர் அலி இறந்து போயிருவாரு. ஆக்சுவலா போர் நடந்துட்டு இருக்கும் போதே வந்து பிரிட்டிஷ் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா வெற்றி பெற்றுருவாங்க. நடுவுல வந்து 82லயே போர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷத்துல வந்து ஹைதர் அலி இறந்துருவாரு. சோ அதுக்கப்புறம் இந்த பொறுப்பை யார் எடுத்துப்பான்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவரோட பையனா இருக்கக்கூடிய திப்பு சுல்தான் தான் வந்துட்டு ஆட்சிக்கு வருவாரு. இப்போ திப்பு சுல்தான் என்ன பண்ணுவாருன்னா வந்த உடனே பிரிட்டிஷ் கூட வந்து ஒரு உடன்படிக்கை போட்டுப்பாரு. அந்த உடன்படிக்கை பேர் தான் மங்களூர் உடன்படிக்கை. எந்த வருஷம்னு பாத்தீங்கன்னா 1784. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஆங்கிலேய மைசூர் போர் வந்து பார்த்தோம். ஆங்கிலேயருக்கும் வந்துட்டு மைசூரோட ஆட்சியாளருக்கும் நடந்தது. முதல் ஆங்கிலேய மைசூர் போர், 2ஆம் ஆங்கில மைசூர் போர் இது 2யும் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோல 3வது மற்றும் 4வது ஆங்கில மைசூர் போரும் அதுக்கான காரணங்களையும் பார்க்கலாம். அது வரைக்கும் மேலும் பல தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.